ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இந்த மகா பெரியவரோட மகிமைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு மிராசுதார் பிராமணர் தான் அவர். அந்த மிராசுதாருக்கு ஒரு ஆசை என்னென்னா, அங்கே இருக்க சிவன் கோயிலில் ருத்ர யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறார். ருத்ர யாகம் அப்படின்னா, இந்த சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்டு பிராமணர்கள்லாம் மந்திரம் ஓதுகிற பிராமணர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து, வேதம் ஓதுறவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து வெகு சிறப்பாக இந்த ருத்ர யாகத்தை செய்கிறார். அப்போ அந்த யாகத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சாஸ்திரி வர்றார். அவர் பல ருத்ர யாகங்களை செய்தவர். இளமை காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேல் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பல ருத்ர யாகங்கள் ஹோமங்களை செய்த அந்த முதிய சாஸ்திரியும் அதில் கலந்துக்கிறாரு. வயோதிகத்தின் காரணமாக அவரால் மந்திரங்களை சரியாக உச்சரிக்க முடியலை. இருந்தாலும் ஆர்வத்தின் பேரில் அவர் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறாரு. இந்த யாகத்தை ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த பிராமணரும் ஒரு மிராசுதார் இல்லையா, அந்த மிராசுதார் இந்த வயோதிக பிராமணனை பார்த்துக்கிட்டே இருக்கார். வயது முதிர்வு காரணமாக இவருடைய சிரமங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். யாகமெல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்திருக்கவளுக்கு போஜனம் கொடுக்கணும். அதுவும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் இந்த வேதம் சொன்ன பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிருக்காங்க. சம்மானம் கொடுத்து சாப்பாடு போடுறது. வேதம் சொன்னவாளுக்கு சம்மானம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும். வரிசையாக வரும்போது எல்லாருக்கும் சம்மானம் கொடுக்குறாங்க. இந்த வயோதிக பிராமணர் வர்றாரு, அவருக்கு குறைவாக கொடுக்குறார். எல்லாருக்கும் கொடுக்குற தொகையை விட இவருக்கு தொகையை குறைத்து கொடுக்கிறார். இந்த பிராமணரும் ஒன்றும் கண்டுக்கலை, அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்கலை. எல்லாம் பகவான் சித்தம்னு வாங்கிக்கிறார். சாப்பிட உட்கார்றாரு.